ஆலய வழிபாடில்லை கலையில் கவியில் மனவை மொழியில் இறைவன் இசையில் கலனை மலனை மொழியில் இறைவன் இருப்பதுண்டு கலையில் கவியில் மனலை மொழியில் இறைவன் உண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தார் நமது தொண்டு அம்மா தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே உணர்ந்தவர் இங்கே தெய்வம் அங்கே நன்மை புரிந்தவர் இங்கே தெய்வம் அங்கே அருள் உள்ளவர் இங்கே தெய்வம் இருப்பது இங்கே. இங்கே நாரதரா எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு சித்தப்பா ஜெயரவி அவர்களுக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அருமையான தன்மையிலே மாலை 1000 பொன்பெரும் அற்பா மாலை ஆண்டவனின் அடியார்களுக்கு யமமணி மாலை கவிஞர்கள் சூடுவது கவி மணி மாலை நாடக கலைஞர்கள் என்ற தன்மையிலே நமக்கெல்லாம் மாலை அணிவித்து பெருமை சேர்த்த மாபெரும் காஞ்சனகுளம் கிராமம் ஆறுபோல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி என்னாலும் இந்த மக்கள் எல்லாம் மாங்கல்ய பாக்கியத்துடன் சகல சௌபாக்கியம் பெற்று வந்திருக்கும் நாடகக்கலா ரசிகர்கள் அனைவரும் என்னாலும் தீர்க்காயுசா இருக்கணும்னு அந்த இறைவனை வேண்டுகின்றேன். ஆண்டுக்கு ஆண்டு அற்புதமான கலை நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காஞ்சனகுளம் என்றாலே மிகையாகாது. 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் 18 சித்தர்களுமே வந்தாலும் இப்பேற்பட்ட அற்புதமான இந்த லட்சுமி கடாட்சம் போன்ற இந்த இடத்தை, இந்த பெருமையை, லட்சுமி கடாட்சம் போன்ற இந்த இடத்தை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் வரவில்லை. அந்த அளவுக்கு
இந்த அற்புதமான இடத்தை மாலை எடுத்த மாபெரும் அன்பு கிராமத்தார்களுக்கும் அருமை அன்பு உள்ளங்களுக்கும் இசை ஜாம்பவான்களுக்கும் அற்புதமான ஆடியோ வீடியோ அமைத்து செய்யும் தொழிலே தெய்வம் என்று நாம் அதிலே இருந்தால் ஆண்டவன் தெய்வமாகவே வந்து விடுகிறார். ஆக நல்லவருக்கெல்லாம் சாட்சிகளாக ஆண்டவன் மனித உருவிலே வருவதை போல சொல்லுவாங்கல்ல, தெய்வம் மாதிரி வந்தாரியா, தெய்வம் மாதிரி வந்து தக்க நேரத்தில் காப்பாத்தினாரு அப்படின்னு அந்த நன்றியை மறக்க முடியாது என்பதற்காகத்தான் மனிதன் மனிதனுக்கு சொன்ன எந்நன்றி கொன்றாருக்கும் ஓய்விண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. அப்படி சொல்லுங்க மாப்பிள்ள. அந்த செய் நன்றி என்பது உலகத்திலே மகத்தானது. அந்த மாதிரி எத்தனை வருஷம் நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். காஞ்சிரங்குளத்துக்கு இன்னைக்கு நேத்தா வந்திருக்கேன். பல நாள் வந்திருந்தாலும் இந்த அற்புதமான நிகழ்விலே நீண்ட இடைவேளைக்கு பிறகு இல்ல, போன வருஷம் வரலன்னு நினைக்கிறேன். இந்த வருஷம் அருமை அன்பு உள்ளங்கள் என்னை அழைத்து வந்து விட்டார்கள். தலைக்கு வந்தது தலை பாகையோட போனது என்பான் மகாபாரதத்திலே அர்ஜுனன். அப்படி சொன்னதுக்கு காரணம் அவனை அடிக்கடி காப்பாற்றிய பெருமை பகவான் கிருஷ்ணனுக்குத்தான் அந்த பெருமை வந்தது. அதனால்தான் அந்த மாதிரி கழுத்துக்கு வச்ச நாகாஸ்திரம், தலைக்கு வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தோடு தட்டிக்கிட்டு போயிடுச்சு. அப்ப காரணம் யாரு? பகவான் சாரதியாக தேரோட்டியாக இருந்து 12 அங்குலம் தேர் அப்படி அமுக்கின உடனே 12 அங்குலம் கீழே அப்படி இறங்கின உடனே கழுத்துக்கு வந்த நாகாஸ்திரம் கிரீடத்தை தட்டிக்கிட்டு போயிடுச்சு. பிழைத்தேன் கண்ணா ஆபத் பாந்தகா அநாத ரட்சகா அப்படின்னு கிருஷ்ணனை அப்படி காலில் கும்பிட்டு விழுந்தானாம் அர்ஜுனன். அந்த மாதிரி எப்போவோ வரக்கூடிய மரணத்தை காப்பாற்றிய பெருமை அந்த மருத்துவர்களுக்கு அந்த பெருமை உண்டு. ஏன்னா கேன்சர் வந்து இதுவரைக்கும் பாடியதா நாங்கெல்லாம் கேள்விப்படல. நீங்க பாடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெய்வ சக்தி, தெய்வத்தின் அனுகிரகம், ரசிகர்களினுடைய அந்த ஆசீர்வாதம் இருப்பதனால்தான் மீண்டும் நீங்க பாட வந்திருக்கீங்க அப்படின்னு மருத்துவர் சொன்னதை போல இந்த இடத்துல அதுக்கெல்லாம் காரணம் அந்த இறைவனுடைய தனித்தன்மையும், அதே போல நாம் கட்டிய மனைவியின் மாங்கல்ய பாக்கியமும் தான் ஒரு ஆண்மகனை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பெருமை தந்தது எனக்கு. இந்த தன்மையிலே ரசிகர்களாகிய இந்த அன்பு மக்களை மீண்டும் சந்திக்க வந்தேன் என்றால் அதற்கு காரணம் இறைவன் என்ற தன்மையிலே அந்த இறைவனுக்காக நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்து காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சியம் என்று ஒன்று மனச்சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. மனது கொஞ்சம் தோது சொல்லுங்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே, தவறியும் வானம் மண்ணி விழுவதில்லை. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் மாற்றான் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நன்றி நன்றி நன்றி. அந்த மாதிரி இறைவன், அதுதான் உலகத்திலே இறைவன் ஒளிமயமானவன். அதனால்தான் ஆதி அந்தமும் இல்லாத அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்பார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, என் நாட்டவர்க்கு இறைவா போற்றி 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 என்று நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதில் என்னாலும் நீங்காதான் தாழ் வாழ்க, சேவடியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. அப்படி சேவடியாண்ட குரு முனிவன் தாழ் வாழ்க. அப்பேற்பட்ட சிவாய நமம் என்று சிந்தித்திருப்போருக்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை ஐயனே. அப்படியே கூப்பிட்டியாடா சின்ன பையனே அப்படின்னு சிவபெருமானே எழுந்து வந்து விடுவார். ஆமா, அப்படி ஓடி வருவானாம். அதனால்தான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கலந்து போய் மனம் வாடி 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 மாண்டு போன மாதர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியானதடி வாழை பெண்ணே என்பார்கள் சித்தர்கள். அதனால்தான் அடிமுடி காணணும், அடிப்பாதம் காணணும்னு மகாவிஷ்ணு வராக வாகனத்து கீழே போனார். ஆனா கீழே போனவரு பாதத்தை பார்க்க போனார். என சொல்லுவாங்க, அடி உதவியது போல அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்க. அந்த அண்ணன் தம்பிங்கிற பாதம் உலகத்தை மகத்தானதுங்கிறதுக்காகத்தான் இந்த தன்மை ஆண்டவனுடைய திருவடி. அதுதான் அந்த ஆண்டவனுடைய திருவடி. அதனால்தான் ஆண்டவனுடைய திருவடியை தொட்டார், அப்படியே காட்சி தந்தார். திருவடியும் காட்சிதார், திருமுடியவும் காண்பித்தார். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக. தாயாரும் பார்த்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாளாட்டு கேட்ட தம்பி பார்த்து மறுந்ததில்லை. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்கும் பிள்ளை ஒரு பாட்டு மறந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமீன வளர்ந்த தம்பி, படித்து வந்தார் தங்கமான வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. சொத்துக்கு ஒத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்னா. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெனும் தம்பி உள்ளம், அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் உள்ளம். அன்னை என வந்த உள்ளோ தெய்வமென காவல் சொல்லோ. சின்ன தம்பி கணிச தம்பி செல்லமாய் வாழ்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கணிச தம்பி செல்லமாய் வாழ்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமட, நாலு கால் மண்டபம் போல் நாங்கள் சொன்ன சொந்தமட. ராஜாக்கள் மாளிகையில் காண
மாறாத இன்பமாடா நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமாடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமாடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி கிடந்து வந்தோம் கண்ணுக்கு கண்டாக அன்பாலே இணைந்து வந்தோம் அன்பாலே இணைந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக. நன்றி நன்றிமா. நன்றி. இதுதான்டா மிச்சம். ஆமா. எப்படி காஞ்சி வாங்கினாலும் நிக்கிதா தண்ணியா செலவாக செல்வம் செல்வம் செல்வம்னு போயிருது. ஆமா, கடைசியில ரசிகர்கள் கொடுக்கிற இந்த அப்பராஷ்டம் நமக்கு பெருமையா இருக்கு. அதுக்கு காரணம் மைக்கு. அதற்கு தகுந்தார் போல இசைக்கு நீங்கள் ஒருவரும் தோப்பாகாது. பல பேர் சேர்ந்த கூட்டு உயர்வே கூடி வாழ்ந்தாள் அப்படிங்கிற மாதிரி ஒரு மரம் தோப்பாகாது என்பதற்கு உதாரணம் இந்த அற்புதமான சகலமும் சேர்ந்து இருப்பதனாலதான் இங்கே பரிமளிக்கிறது இந்த இசை எல்லாம். அதற்கு காரணம் கணநாதன். அதனால்தான் அபிமூதாண்டி சொன்னால் பாலும் தெளிவேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூ மணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படின்னு 4 கொடுத்து 3 வாங்கினாள். இசைத்தமிழ், இயல்தமிழ், நாடகத்தமிழ் 3 தமிழை வாங்கினாள் இல்லையா? அதனால்தான் அந்த விநாயகப் பெருமானை முதல் தெய்வமாக ஏன் நம்ம தான் கும்பிடுறோம்? எத்தனை தெய்வங்கள் இருக்கு? கருப்பசாமி, முனியாண்டி, முனீஸ்வரர், முருகன், சிவன், பிரம்மன், விஷ்ணு, ஐயனாறு, இப்படி எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் முதல் தெய்வமாக ஏன் விநாயகப் பெருமானை நம்ம கும்பிடுறோம்? பள்ளியிட்ட கேட்போம், பள்ளியம்மாட்ட கேட்போம், அவங்ககிட்ட எப்படி சரக்கு இருக்குன்னு. ஏன்னா உலகத்துல கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலக அளவுடான. கலைவாணி எங்க அம்மாவே இன்னும் அயர்கீர்வேண்ட படிச்சுக்கிட்டு இருக்காங்க எங்க அம்மா, இந்த கலைவாணி அம்மா. அப்ப அம்மா கேட்போம் அவங்கள்ட்ட, அம்மா சொல்லுவாங்கல்ல, வாழ்க்கையிலேயே விழுதரைக்கும் பேசுறாங்கல்ல, ஏண்டா தண்டியில அந்த மாதிரி வரட்டும் கேட்போம். அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த கணநாதனை வணங்க வேண்டும் என்று. ஏன்னா கடவுள் அப்படி நினைச்சோம்னா கடவுள் அவன் கடவுள் அல்ல, அவன் கல் என்று நாசிகவாதிகளுக்கு தெரியும் போது அவன் கல்லாக தெரிகின்றான். நம் போன்ற ஆட்சிகவாதிகளுக்கு அவன் கடவுளாக தெரிகின்றான். அதனால்தான் அப்பேற்பட்ட தன்மையிலே கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்பான் கவிஞர் கண்ணதாசன். அந்த மாதிரி கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானாய் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தார், அதை கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தார். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தார், அவன் கோபித்து தடுத்தவன் சொல்லை இழந்தார். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தார், இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தார். எல்லோருக்கும் நல்ல கண்ணை இழந்தான், இங்கு எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் கல்லானாய் கல்லாய் போன மனிதர்களாலே. சதிச்செயல் செய்தவன் புத்திசாலி, அதை தடுத்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி
புத்திசாலி அதை சைத்து கொண்டு இருப்பவள் குற்றவாளி உண்மையை சொல்வோம் அதிகாரி உண்மையை சொல்றவன் அதிகாரி உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் இது உலகத்தில் ஆண்டவன் அதிகாரம் கடவுளே அல்லாஹ் கல்லாய் போல மனிதர்களாலே நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி நேர்மையில் அரசாட்சி நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி அது நீதி தேவனே அரசாட்சி அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி அத்தனை உள்மைக்கு அவன் சாட்சி அரங்கத்தில் வராது அவன் காட்சி மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி கடவுள் கல்லாய் போல மனிதர்களாலே கடவுள் கல்லாய் போல மனிதர்களாலே அருமைடா மகனே அப்படி இருக்கணும் இல்லையா கடற்கடன் இருக்கணும்ல அதாவது நான் இப்பவும் சொல்றது எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன். நடிகர்களை வச்சுதான் பக்கமே போயிருவாங்க. கண்டிப்பா நீங்க பாடினா தானே நாங்க பேர் வாங்க முடியும். கண்டிப்பா நான் பாடாம வாசிக்க முடியாதுல்ல. என்ன சுறுசுறுப்பு ஓடுற பாம்ப விதிக்கிற வயசும்பாங்க. அந்த மாதிரி கரைத்தால் கல்லும் கரையும் அப்படின்னு அதுக்குத்தான் இறைவனை ஆண்டவனை இசைவாடி ஈர்த்தார்கள் சைவ சமய குறவர்கள். ஆக மனிதனுக்கு சொன்னது திருக்குறள். தெய்வத்தை பார்த்து மனிதன் பாடியது திருவாசகம். சொல்வாக்கும் செல்வாக்கும் தேவர் பெருவாக்கு. அந்த தேவர் திருவாக்கு மாறாமல் ஒரு வாசகமாக இருந்தாலும் திருவாசகத்தை எப்படியெல்லாம் சொன்னார்கள், ஈசனை எப்படியெல்லாம் பரவசப்படுத்தினார்கள் அப்படின்னு பகவானை வைத்து பக்தனுக்கு பெருமையா, பக்தனை வைத்து பகவானுக்கு பெருமையா என்று காணும் பொழுது பக்தன் தான் உலகத்திலே சிறந்தவனாகின்றான். இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழுகின்றான். மனிதன் வடித்த சிலையில் இறைவன் ஆண்டு கொண்டிருக்கின்றான். அதனால்தான் அவையார் சொன்னாங்க, தொண்டரும் பெருமையை சொல்ல முடியுமா? அப்ப ஈசன் தொண்டருக்குள் அடக்கமாகி விடுகிறான். அதனால்தான் தொண்டரின் பெருமையை இந்த இடத்திலே கல்லிலே சிலை வடித்து கடவுளை கும்பிடுகிறோம். காரணம் ஏன் கல்லில செலவழிக்கிறோம்னா, இப்ப கல்லையும் உரசணும்னா அப்படியே தீப்பொறி வரும் இல்லையா? அப்ப இறைவன் ஜோதிமயமானவன் என்பதற்காகத்தான் கல்லிலே சிலை வடிக்கின்றான் மனிதன். அதனால்தான் இறைவன் படைத்த உலகிலே அந்த கல்லிலே சிலை இருப்பதை போல இந்த தன்னையிலே வந்திருக்கும் காலையிலே அந்த சிலையிலே உருக வைத்தார்கள் இசைவாடி சைவ சமய குறவர்கள் என்றால் அதுதான் கர்நாடக சங்கீதத்தின் வழிகளே. காதலாகி கசின்று கண்ணீர் மல்கி காதலாகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னீரே பொய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாய வே மாசில் வீணையோ மாலை மதியமோ வீசு தென்றலோ வீங்கில வேணிலும் மூசு வந்தரே பொய்கையை போன்றரே
ஈசன் என்பனே நிழலடி நிழலே இணையடி நிழலே ஆமா இதுதான் இசை. இப்ப பீம் பிளாஸ் பாடிட்டீங்க அப்படியே ஷார்ட் வைப்பேன் அப்படியே சுதர்தன்யாசி அப்படியே சுததனியாசி தன்னன்னானா தன்னன்னானா தானனானா தானா ஆ ஆ ஆ நம்ம பாரதத்தின் சொத்து சந்தை தீரவில்லை சாணிப்பமரே விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே அந்த மாதிரி பன்னிரு விழிகளிலே முருகா பன்னிரு விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போது முருகா ஒரு விழியா என்னை நீ பார்த்தால் போது வாழ்கிறேன் வாராது எப்போது வாழ்கிறேன் வாராது எப்போது சண்முகா பல்லிரு மெழிகளிலே அறிவுடன் ஒரு மெழியார் என்னை நீ பார்த்தாலே போதும் ஒவ்வொரு பதம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து ஒவ்வொரு பதம் நினைந்து அன்புடன் தினம் பணிந்து பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து நிலமாய் போற்றும் என்பார் இதை உள்ளம் கழிந்து இதமாய் போற்றும் என்பார் சிறு உள்ளம் கணித்து பன்னிரு மொழிகளிலே அறிவுடன் ஒரு மொழியார் என்னை நீ பார்த்தாலே போதும் பன்னக செயலில் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா பகழ்ந்திடும் அருகா பாம்பு பாரோ புகழ்ந்திடும் போற்றிடும் அருகா மயிலேறும் மடிமேல் அழகா மயிலேறும் மடிமேல் அழகா அழகுதை வாழையுடன் காட்சி தரும் முருகா காட்சி தரும் மாறுமுகா பல்லிரு மெழிகளிலே அறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும். சூப்பர்யா, அருமை அருமை. நன்றி நன்றி. மகாலிங்கம் அருமை அன்பு உள்ளம் இந்த அடியேனை வாழ்த்தி
ரூபாய் 100 அன்பு படித்திருக்கின்றார்கள். அந்த நல்ல அன்பு இதயத்திற்கு எனது பணிவான நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்படி பக்தி மார்க்கம் இருந்தால்தான் ஐயனாருடைய மனம் மகிழும். முதல்ல பாடுபுறம் தத்துவங்கள், இப்ப பாடுறது பக்தி மார்க்கம். பக்தி இல்லை என்றால் உலகத்தில் எதுவுமே சாத்தியமாகாது. அதனால்தான் சொல்லுவான் சித்தர்கள் எல்லாம், பாரில் உயர்ந்தது பக்தி. பாரினா உலகத்திலே பாரில் உயர்ந்தது பக்தி. அந்த பக்தியை பற்றிய பேர்களுக்கு வருமே முக்தி. சீரிய உயராட்டும் சித்தி இப்பதான் ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு. யாருக்கும் தித்திக்குமே சிவன் செயலினால் பக்தி அப்படின்னா, பக்தி இருப்பதனாலதானே இந்த நாடகம் ஐயனாருக்கு. பக்தி இல்லைன்னா ஆண்டுக்கு ஆண்டு இப்படி நாடகம். இப்படி நீங்க எத்தனாவது நாடகம்? 5வது நாடகம் இல்லைங்களா? அருமையான ஒரு நிகழ்வு. அந்த தன்மை நாடகத்தால் 64 நாடகங்களை ஆடிய பெருமை என் ஈசனுக்கு உண்டு. அந்த மாதிரி அந்த 64 நாடகங்களை பயின்றவன் ஈசன் சிவபெருமான். பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்பால் அடிவாங்கி காலனாக மேடனாக அடப்பனாக ஆண்டியாக நரியை பரியாக்கி மாணிக்க வாசகருக்கு அருள் புரிந்தாரே. அப்பேற்பட்ட தன்மையிலே இந்த நாடக கலையை வளர்ப்பது நம்ம காஞ்சிரங்குளம் என்றால் அது மிகையாக. நாடக கலை வளர்வதற்கு காரணம் காஞ்சிரங்குளம் அப்படின்னு, கலை என்றாலே காஞ்சிரங்குளம் என்பதற்கு பெருமையாக சித்தரிக்கிறது குரு பகவானின் பார்வை ஓங்கி அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான கலை அரங்கம். கலை அரங்கமா இல்லை இது சொர்க்கமா இல்லை இது தேவலோகமா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல ஆவணி அவர் முருகனுடைய அற்புதமான அமைப்பிலே அருமையா சித்தரித்திருக்கிறார். சொர்க்கத்தையே கொண்டாந்து காமிச்ச மாதிரி அற்புதமான ஒரு அமைப்பு. என்ன அமைப்பு, என்ன நடிப்பு அப்படின்னு சொன்ன மாதிரி அற்புதமான காலங்கள். அதனால்தான் இருந்த இடத்தில் இருக்கும் போது உலக உன்னை மதிக்குங்கிற மாதிரி பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியம்மா. கேட்கலாமா? கருடனை பார்த்து கருடா சௌக்கியமான பரமசிவன் கழுத்துல உட்காந்து இப்படி கேட்டுச்சான். அப்பதான் கருடன் சொன்னிச்சான், நீ பரமசிவன் கழுத்துல இருப்பதனால உனக்கு மரியாதை, நீ தனியா வந்துட்டீங்கன்னா உன்னை அப்படியே உன்னை கொத்தி தூக்கிட்டு போயிடுவேன். அதனால பரமசிவன் கழுத்தில் இருக்கிறதுனால உனக்கு மரியாதை. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாரும் சௌக்கியமா இருப்பாங்க. நீ அதை விட்டுட்டு இறங்கி ஓடிவா, உன்னை கொத்தி அப்படியே தூக்கிட்டு போயிடுவேன்னு அப்ப கருடன் சொல்லிச்சான். அந்த மாதிரி யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அச்சம் உள்ளது. உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிலவும் கூட மிதிக்கும். உறவாட வேண்டும், உயர்ந்தோரும் தாழ்ந்தோரும் உறவு கொள்வது இது பெருமை என்பது, அதில் அச்சம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே கருடன் சொன்னது, அதில் அச்சம் உள்ளது. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடு? வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும். அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? மாப்பிள்ள நான் சொல்றது மிதிவண்டி, அவங்க சொல்றது நீங்க சொல்றது மகேந்திரா வண்டி.
முதல்ல மிதி வண்டியே தானே முதல்ல பழகுது புள்ள. அதே போல மூணு சக்கரத்துல பழகு சின்ன புள்ள, அதுதான் நடவண்டி. அது நடக்க ஆரம்பிக்கும் போது 2 வண்டி தானே. வண்டி ஓட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், அந்த 2 ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும் ஒரு போல அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது இது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வாழும் போலே. நான் நிலவு போல தெரிந்து வந்து நீ வளர்ந்ததாலே. நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவு வானம் போல. நான் நிலவு போல வளர்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. என் உள்ளம் எதை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாத இல்வாழ்வில் நிம்மதியேது. இப்ப நிம்மதியே இல்லை எனக்கு. என் மனைவி சிவன் ராத்திரி அன்னைக்கு இறைவனடி சேர்ந்தாள். சிவன் ராத்திரி அன்னைக்கு பரமசிவன் பாதத்தை அடைந்து விட்டார். அப்ப என்ன பண்றது? உலகத்துல தாய் போனா அறுசுவை உணவு போயிடும்டா மகனே. தந்தை இல்லை என்றால் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. அதே போல தம்பிகள் இல்லை என்றால் தோல் வலிமை போய்விடும்டாங்க. இதற்கெல்லாம் மேலாக தாரம் என்ற நம் கட்டிய மனைவி போய்விட்டால் சகலமும் போயிருந்தா இல்லையா மாமா? அதனால்தான் உங்களுக்கு நாடக கலைஞர்களும் நாடக ரசிகர்களும் எப்பவுமே துணையா இருப்போம். ரொம்ப நன்றி நன்றி. என்ன சொல்லுங்க. சம்சாரம் முக்கியம்தான், இருந்தாலும் உங்க உயிர் நாடி இசை சங்கீதம். அது உண்மைதான் மாப்பிள்ள. இருந்தாலும் என்ன மொழி சார்ந்த மன்னவர் முடிவில் பிடிசாம்பல் ஆமாதான். என்ன ஒரு 5 வருஷத்துக்கு இருந்திருந்தாங்கன்னா இப்ப எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பா இருந்திருக்கும். காலையில் முத்தராஜன் 4000 5000 சம்பளம் வாங்கி ஆத்த போய் கொடுக்கறது. நான் நீங்க பேசுறத கேட்கும் போது எனக்கு கண்ணதாசன் ஞாபகம் வருது. கண்ணதாசன் கவிதை எழுதினாரா, இன்னும் கொஞ்ச நாளைக்கு எனக்கு பாட்டு எழுதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் இருந்தா அவங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது. இப்ப மனைவி இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகு மாதிரி இருக்கு வாழ்க்கை. அதனாலதான் என் உள்ளம் எதை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாத இல்வாழ்வில் நிம்மதியேது. இது கணவன் சொன்னது எதில் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பேர்பட தத்துவங்கள் புரிந்த தன்மையிலே இந்த இடத்திலே நாரதன் என்ற பெயர் கொண்டேன். நான்குடன் தனக்கு மகன் என்றேன். என் அன்பு உள்ளமும் பேனா முத்துராமலிங்கம் அண்ணன் தலைவர் அவர்கள் காஞ்சனகுளம் எனது அருமை அண்ணன் கல்வியா செல்வமா வீரமா என்ற பாடலை பாடச் சொல்லி அடியனுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பளித்திருக்கின்றார்கள். அருமை அண்ணனுக்கு எனது பணிவான நன்றி, பணிவான வணக்கம் 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 வணக்கம். ஆக யாரும் எனக்கு பகை இல்லை, எவரின் சூழ்ச்சிக்கும் அடிமை இல்லை. அசூரர் வாழும் இடம் செல்வேன், அமரர் கோட்டம் புகுந்திடுவேன், இசைந்த மங்கையின் நட்புகுவேன், ஈடு இல்லா தேவர்களுக்கு முகபிடுவேன். பாலும் சோறும் ஒன்றென்பேன், பழமும் இளமும் நண்பென்பேன். சோலை சுந்தரம் மகிழ்ந்திடுவேன், பாதையை பார்த்து மகிழ்ந்திடுவேன். கூட்டில் வாழும் பறவையில்லை, கூடி திரிய துணையுமில்லை. நாட்டில் எனக்கோர் இடமும் இல்லை. 4 கிராமமா ஊர் ஊரா. நேற்று நம்ம தானே போனோம். அது எந்த ஊரு? நாவடி பக்கம் வேட்டனூர். ஒரு வருஷம் நம்ம போயிடுவோம். அந்த மாதிரி வேட்டனூர் இன்னைக்கு இங்கே, நாளைக்கு திண்டுக்கல், இப்படி ஊரெல்லாம் சுத்தி எம்பேர் முத்தின மாதிரி
நம்ம ஊரு பூரா சுத்தினாலும் நீங்க சும்மா இருக்கீங்களா? நீங்க என் பின்னால வந்துகிட்டு தானே இருக்கீங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்றவர்களுக்காக இருந்தாலும் அசரீரி சொல்லுகிறேன், சப்தம் கேட்கும் நாரதரை என்று. சப்தத்தை காணவில்லையே, சப்தம். ஆகா, என்ன அற்புதமான குரல் வளம், என்ன அழகாக பாடுகின்றார். ஆளோடும் சோகின்ற பெண்மைக்கெல்லாம் பெண்மையாக குயிலை பழித்த மொழி கொண்டு இந்த குன்றமே அதிர்மணி சோர்வடைக்கும். எப்படி பாடினாள், எப்படி பாடினாள். ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன 2 வரம் கேட்டாங்க. கைகை தசரதன் கிட்ட, அதே போல குந்தி கர்ணன் 2 வரம் கேட்டாங்க. அந்த மாதிரி முதல்ல வாசிங்க சரியா. பக்கம் மேலத்துக்கு நான் தான் வேலை கொடுக்கணும். ஆகையினால ஆக எப்படி நெருடலே இல்லையே பாலச்சந்திரா, நெருடலே இல்லாம பிள்ளை எப்படி வாசிக்கிறாங்க. அதான் தூண்டிக்காரனுக்கு நிரப்புல கண்ணுன்பாங்க. அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த இடத்தில் அற்புதமான குரவளம் கொண்டு இந்த அழகாக பாடினார். சுட்டபிற நீரெடுத்து தொட்டகையில் வேலெடுத்து தோகமையில் மீதமர்ந்த சுந்தரம் கட்டழகு நம்பதோறு கந்தவாடி வேலவாணி சாத்துவதை ஆறெழுத்து வந்தவர். ஆறெழுத்து வந்தெடுத்த எந்தி மகள் சுந்தரத்தை எந்தி மகள் சிந்தனை செய்தவே ஆறெழுத்து வந்திருத்த யாரெழுத்து ஓதினால மாறுமுகன் வந்தெடுப்பார் உள்ளது. இப்படி சொன்ன வரம் இருப்பாரா முருகன்? அழைத்தவர்களுக்கு கண்ணனே வந்தான் கீதைகளே. அதே போல யாமருக்க பயமே என்று முருகனே வந்து விடுகின்றார். அதனால்தான் அன்னை உமையால் அழைத்தான். அடே சூரனை வென்ற வருமா சொக்கேசன் மகனே வாடா ஜெயபாலா, ஜெயபாலா வாடா என்றைக்கு ஜெயலன அழைத்தாலே ஜெயபாலனை. அந்த மாதிரி இந்த இடத்திலே சூரனை வென்று வந்த சுப்பிரமணியா, தந்தைக்கு குருவாகி வந்திர பொருள் சொல்லி தகப்பன் சுவாமி இது பெயரெடுத்த நாயகனே. இந்த நாயகன் தான் இன்று இந்த நாயைக்கு ஏற்ற கணவன். ஏனென்றால் முருகனும் கடலில் கருவாகி புனலில் உருவானான், சிவனின் நெற்றி கண்ணிலே தோன்றினான். இவனோ மகாவிஷ்ணுவின் ஆனந்த கண்ணீரிலே இருந்து வலது கண்ணிலே இருந்து தோன்றினாள். கண்ணு என இடது வலது இருக்கு இல்லையா, அந்த வலது கண்ணில் தோன்றியவள் தான் இந்த வள்ளி. அப்ப கண்ணிலே இருந்து வந்தவளை, கண்ணிலே இருந்து வந்தவனுக்குத்தானே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். நியாயம் நியாயம். அதனாலதான் கல்யாணம் பண்ணி கொடுக்க நான் வந்திருக்கேன். வள்ளிக்கும் முருகனுக்கும் இந்த காந்தரங்குளம் கலை அரங்கத்திலே உங்க தலைமையிலேயே நாங்கள் செய்ய போறேன் நல்ல காரியத்தை. அப்படி இருப்பதனால எப்பேற்பட்ட குரல், என்ன ஒரு அழகு. யாரு அப்படியா அப்படியும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பாட்டு பாடி. கூட்டத்திலே கோயில் பூரா